வெல்கம் டு பிரபு மேஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான நிறைய அப்டேட் ஆன் டைமில் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சில சேனலில் வந்து சார் இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் வந்து ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சார், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. நாம் டிஎன்ஏக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கால் பண்ணோம். பட் ஆனால் எப்போதும் போல் ரீச் ஆகலை. ஸோ ரீச் ஆன 1 or 2 கால்ஸ் கூட அவங்க பிக்கப் பண்ணல. ஸோ அதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியல. அப்படி ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் வெயிட் பண்ணுறது இந்த ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். எதுக்காக ஒரே ஒரு கொஷின் மார்க் இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா, அந்த ரிமைனிங் அலாட் ஆகாமல் இருக்கிற சீட்ஸ்க்காக இன்கேஸ் அவங்க வேறு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதுக்காக டிலே ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீக் கேட்டப்போ சார் உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 or 6 days முன்னாடி ஃபைனல் அலாட்மெண்ட் வந்துடும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம காலேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்டட் டேட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக செப்டம்பர் 2nd week போல் தான், அதாவது 13ஆம் தேதி போல் தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆனாலும் ஹாப்பி தான். பட் நாம் விசாரித்த வரைக்கும் கிடைச்ச டேட்டா 13ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகிறதுக்கு, 13 அல்லது அந்த டேட்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. பட் எந்த அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனையும் டிஎன்ஏ கிட்ட நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் தான் அதை சொல்ல முடியும். இது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான். அதே மாதிரி இன்றைக்கி நம்மளோட இப்போ வாட்ஸ்அப்லேயும் சரி எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க நம்மளோட குரூப்பில், சார் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருமா அப்படின்னு. அது நாம் டிஎன்ஏவில் கன்ஃபார்ம் பண்ணாமல் எதையும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பட் உங்களை போலவே நாமளும் எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஓகே, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிச்சோன்னா, நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜஸோட நம்மளுக்கு இன்வைட் மெயில் தான் அது. சரிங்களா? என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு காலேஜுக்கு இன்கேஸ் நீங்கள் ஃபைனல் அலாட்மெண்ட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா காலேஜ் ஓப்பனிங் டே அன்னைக்கு காலையில் 9:30 வந்துடணும். இது மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் மெயில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஒன்று அந்தந்த காலேஜ்லேருந்து அலாட் ஆன காலேஜ்லேருந்து வரும், இல்லைன்னா டிஎன்ஏலேருந்து ஜென்ரலாகவே அவங்க என்ன பண்ணுவாங்க, காலேஜ் ஓப்பனிங் டேட் வந்து இந்த டேட்டு, உங்களுக்கு அலாட் ஆன காலேஜுக்கு இந்த டைமில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஒரு மெயில் தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஒரு ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜஸோடது. சரிங்களா? அவங்க ஆன் டைமுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ரீச் த காலேஜ் பிஃபோர் 9:30 AM டு அவாய்ட் க்ரௌடிங் இன் ரிப்போர்ட்டிங் ஏரியா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, மேக்ஸிமம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 பேர் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சில காலேஜஸில் 2-3 members அலோவ் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டிங் டைமில் ஸ்டூடெண்ட்டோ அவங்களுக்கு கார்டியனோ ஆர் பேரண்ட்டோ யாராவது ஒருத்தவங்க இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் 9:30 உங்களுக்கு அலாட் ஆன காலேஜுக்கு ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் போயிடணும் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, only 2 members of a family will allowed to orientation program along with the students. கண்டிப்பாக 2 பேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த காலேஜில். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் ஸ்டடிங் ஹாஸ்டல், இன்கேஸ் நீங்கள் ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பிரிங் நெசசரி ஐட்டம்ஸ் லைக் பெட்டு அண்ட் பில்லோஸு, அதே மாதிரி பிளாங்கெட்ஸு, பக்கெட்டு அண்ட் மக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேஷ்னரி ஐட்டம் டு பி பர்ச்சேஸ்ட். ஸோ என்னென்னலாம் ஃபண்டமெண்டலாக வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் ரிசீவ்டு ஃப்ரம் டிஎன்ஏயூ டூரிங் கவுன்சிலிங். ஸோ நீங்கள் சிவிக்கு போனப்போ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனப்போ நீங்கள் டிஎன்ஏயூவில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணீங்களோ, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணீங்களோ, ஸோ அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க. எங்ககிட்ட இவங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டரை ஃபஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க. ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட்டு, இந்த 20,000 கட்டி உங்களுடைய சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த ஃபீஸ் கட்டினதுக்கான பேமெண்ட் ரிசிப்ட் எடுத்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனல் டாக்குமெண்ட் கேட்குறாங்க பாருங்கள். அடுத்து உங்களுடைய 10th 11th 12th மார்க் ஷீட்டில் 2 காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி டிசி, அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதில் ஒரு 2 காப்பி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உங்களோட ஐடி ப்ரூஃப்காக ஆதார் கார்டு, அதே மாதிரி உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு அதில் ஃபஸ்ட் காப்பியை வந்து 2 காப்பி ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. பேன் கார்டு இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் 2 காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி 5 numbers கண்டிப்பாக இருந்ததுன்னா பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி மினிமம் 2 numbers எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக எந்த டேட்டு எந்த டைம் உங்களை ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்கிறாங்களோ அந்த டேட் அந்த டைமுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக அங்கே வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்குறது, சார் இந்த காலேஜ் ஓப்பனிங்கோட மெயில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நம்ம காலேஜ் ஓப்பனிங் ஆகிறதுக்கு ஒரு 5 days முன்னாடியே மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போவுமே நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு இனிஷியலாக அப்ளிகேஷன் ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு
கவுன்சிலிங்லேருந்து சிவிலேருந்து அப் டு காலேஜ் ஓப்பனிங் வரைக்குமான எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து தேங்க்ஸ் சொல்லி நமக்கு மெயில் பண்ணுறப்போ அதே மாதிரி கமெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுதான் நம்ம சேனலோட சக்ஸஸாக நினைக்கிறோம். அடுத்தடுத்த அப்டேட் இதே மாதிரி கொடுத்துட்டே இருப்போம். இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தடுத்த அப்டேட் கண்டினியூஸாக கொடுத்துட்ருப்போம். ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட் வீடியோவை நாமளே கொடுத்துருவோம். ஓகேவா? தேங்க்யூ.